ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா கரும்பு பிளான்ட் எப்படி ஈஸியாக வீட்டில் வளர்க்கலாம் அப்படி சொல்லி தான் பார்க்க போகிறோம். கரும்பு பார்த்திங்கன்னா பொதுவாக பொங்கல் டைமில் நம்ம வாங்கக்கூடிய கரும்பு பார்த்திங்கன்னா தண்டு பகுதி எடுக்கக்கூடாது, கரும்போட கொண்ட பகுதி எடுத்துக்கணும். நமக்கு சின்ன துண்டு கரும்பு கூட வைக்கலாம். சில டைம் வைக்கும்போது பார்த்திங்கன்னா எறும்பு சாப்பிட்டுட்டு போயிடும், முளை விட்டு வராது. இந்த மாதிரி கொண்ட பகுதி வைக்கும்போது சீக்கிரமே முளை விட்டு வந்துடும். நான் வச்சு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 20 நாளையிலே முளை விட்டு வந்துட்டு, இது பார்த்திங்கன்னா இப்போ வந்து கரெக்டாக 2 மாதம் ஆச்சு. இப்போ வந்து நல்லாவே முளை விட்டு நல்ல இலையெல்லாம் பெருசாக வந்திருக்கு. இதில் ஒரு கரும்புலேயே பார்த்திங்கன்னா நிறைய முளை விட்டு வந்திருக்கு, நிறைய கரும்பு வச்சுருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா அது கரெக்டான முறையில் வந்து நான் உரம் கொடுக்குறேன். உரம் கொடுத்து டெய்லி ஒன்ஸ் நம்ம கரும்புக்கு கண்டிப்பாக தண்ணி ஊற்றிடணும். கரும்பு பார்த்திங்கன்னா அதோட அறுவடை ஹார்வெஸ்டிங் டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 10 months. நம்ம அதனால் பொங்கல் டைமில் வச்சுட்டு அடுத்த பொங்கலுக்கு எடுக்கக்கூடாது. ஸோ வந்து பொங்கல் முடிஞ்சு 2 months கழிச்சு நம்ம கரும்பு வச்சோன்னா கரெக்டாக அடுத்த பொங்கலுக்கு நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.